தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்டு 3ல் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் நமது தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இட ஒதுக்கீடு வேக்கன்சி சீட்ஸ் நிலவரம் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி கோயமுத்தூரில் இருக்கிற கல்லூரிகளில் 7.5% உள் இட ஒதுக்கீடின்படி மிக குறைவான இடங்களே உள்ளன. அதனால் யாரெல்லாம் கோயமுத்தூர் காலேஜை மட்டும் பார்க்குறீங்களோ அதையும் பார்த்துட்டு அதர் ஸ்டேட்ஸ் அங்கே இருக்கிற கல்லூரிகளிலுமே 7.5% உள் இட ஒதுக்கீட்டின் கீழே வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. TNEA 2025 ரவுண்டு 1 மற்றும் ரவுண்டு 2ல் நமது தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% உள் இட ஒதுக்கீட்டு முறையில் ஏறத்தாழ முக்கியமான காலேஜஸ், எஸ்பெஷலி கோயமுத்தூரில் இருக்கிற டாப் காலேஜஸில் சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. ரவுண்ட் 3க்காக காத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சில இடங்கள் மட்டுமே காலியாக இருக்கின்றன. இதன் அடிப்படையில் ஏசியன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் SCA கேட்டகரியில் ஒரே ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. அதே ஏசியன் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் BCM கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் BCMல ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. அதே பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் SC கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. அதே பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் SCA கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. VSB காலேஜில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் BCM கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் SC கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. அர்ஜுன் காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் BC கேட்டகரியில் ஒரு சீட்டும், அதே கல்லூரியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி BCM கேட்டகரியில் ஒரு சீட்டும் வேக்கண்டாக இருக்குங்க. இந்த கல்லூரிகள் அனைத்துலேயுமே OC கேட்டகரி ஃபுல்லாக ஃபில் ஆகி முடிஞ்சிருச்சு. அதே போல் MBC கேட்டகரியிலையும் அனைத்து சீட்டும் ஃபில் ஆகி முடிஞ்சிருச்சுங்க. இதற்கு அடுத்தபடியாக அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் SC கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. கிறிஸ்த் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் BCM மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. SCயில் அதே பிரான்ச் இன்னொரு சீட் வேக்கண்டாக இருக்குது. காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் CSC வித் சைபர் செக்யூரிட்டி ST கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. CAET கல்லூரியில் AI மற்றும் DS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ST கேட்டகரியில் ஒரே ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. பார்க் இன்ஜினியரிங் காலேஜில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்ற ஸ்பெஷல் பிரான்ச் SC கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. அதே பார்க் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் SC கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் BCMல ஒரு வேக்கன்சி இருக்குது. SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ST கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி LNT பைபாஸில் CSC வித் சைபர் செக்யூரிட்டி பிரான்ச் ST கேட்டகரியில் ஒரே ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குங்க. இதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் SCயில் ஒரு சீட்டும், ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் BCMல ஒரு சீட்டும் SCயில் ஒரு சீட்டும் இருக்குது. அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் SCA கேட்டகரியில் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் AI மற்றும் DS ST கேட்டகரியில் ஒரே ஒரு சீட் இருக்குது. அதே கல்லூரியில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் SCAல ஒரே ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. RVS டெக்னிக்கல் கேம்பஸில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங்கில் SC கேட்டகரியில் ஒரு சீட்டும், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் SC கேட்டகரியில் ஒரு சீட்டும் இன்னும் இடம் காலியாக இருக்குது. ரவுண்ட் 3ல் கலந்து கொள்ள போகின்ற மாணவர்களுக்காக ரவுண்டு 1ஐயும் ரவுண்டு 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ரவுண்டு 3ல் கலந்து கொள்ள போகின்ற தமிழ்நாடு அரசு பள்ளி 7.5% உள் இட ஒதுக்கீடு பெறப்போகின்ற மாணவர்களுக்கு மிக மிக குறைவான இடங்களே காலியாக உள்ளன. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.